எனக்கு வாட்ஸ்அப்பில் சினிமான்றது வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான். அவன் அட்வைஸ் பண்ணுறான், அவன் விமர்சனம், அரசியல் விமர்சனம் பண்ணுறான், அவன் பக்கத்து வீட்டு பிரச்சனையை விமர்சனம் பண்ணுறான், கொலை பண்ணுறான், கொள்ளை அடிக்கிறான், கற்பழிக்கிறான், எல்லா விஷயமும் பண்ணுறானுங்க. இப்போ இதில் நம்ம படமும் எடுக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாத ஒருத்தன் டெய்லி காலையில் குட் மார்னிங்னு போட்டு நீ நாட்டில் எப்படி இருக்கணும்னு போடுவான். அவனுக்கு வேலை இருக்காது. டெய்லி ஒரு அட்வைஸை போடுறாங்க. நானும் அழிச்சு டெய்லி ஒரு அட்வைஸ். அந்த அட்வைஸ் டெய்லி ஒரு அட்வைஸ் 365 அட்வைஸ் பண்ணுறான் ஒரு தம்பி, யாருன்னு சொல்லலை. அந்த 365 அட்வைஸில் ஒரு அட்வைஸையாவது அவன் பயன்படுத்தி இருந்தான்னு வைங்க, அவன் பின்பற்றி இருந்தான்னா, இந்த உலகத்திலே இந்தியா மக்களுக்கு இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணி கடைசி வரையிலும் போய் பார்த்துருவாங்க, யூஸ் பண்ணி பார்க்க மாட்டேன்றாங்க. நான் ஒரு படத்துக்கு போனேன். நான் ஒரு 2 மணி நேரத்தில் எடுக்கிற சீனை ஒருத்தன் 3 நாள் என்னையே வர வச்சு உட்காத்தி வச்சு என்னை நடிக்க சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன். 3 நாள் ஒரே டைலாக்கு எப்படிங்க பேச முடியும்? டேய், நான் நேற்று பேசிட்டேன். இல்லைங்க, இது இந்த ஆங்கிள் இருந்து இந்த நேற்று இந்த ஆங்கிள் எடுக்கலையா? நேற்றையும் எடுத்தேங்க. அப்புறம் எதுக்கிட்ட எடுத்தேன்? நேற்று ஒரு கேமராவில், முந்தா நேற்று 2 கேமராவில், இன்றைக்கி 4 கேமராவில் எடுக்கிறோன்ற. நீ யூஸ் பண்ணுறது ஒரு ஷாட்டு தான்டா யூஸ் பண்ண. நான் டைலாக் பேசுகிறது, இப்போ பேசுகிறது ஒரே ஷாட்டில் தானே யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றேன். அப்புறம் அடுத்த சீனில் நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டானே, அது வேறு விஷயம். நான் உண்மையிலுமே தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லோரும் ஆதங்கப்படுற மாதிரி ஒரு 3 தடவை என்னை நம்பி தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஒவ்வொரு தடவை போகும்போது இந்த தடவை நம்ம ஏதாச்சும் பண்ணிவிடுவோம்னு போவோம். ஒவ்வொரு தடவையும் நம்மளை ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப நேர்மையானவங்க மாதிரியே இருக்கிறாங்கப்பா. கஷ்டமாக இருக்கு. செய்யலாம். அது யார் யாருன்னு பேரெல்லாம் சொல்லி யாரையும் வந்து தரம் தாழ்த்த, ஏன்னா நம்ம மூஞ்சியில் நம்மளே சேறு பூசிக்கிற மாதிரி அது கஷ்டமாக இருக்குது. அது அப்படி ஒரு வியாபார தளமாக அந்த பதவிக்கு வர்றவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அரசாங்கத்தோட நம்ம அரசாங்கத்தில் என்ன சொன்னாலும் என்ன உதயகுமாரனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அண்ணன்னே சொல்லக்கூடிய மந்திரிகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க உதய், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. அட, என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா, வாங்க போகலான்னா அப்பாயின்மெண்ட் வரையிலும் நான் வாங்கி தருவேன், நான் இல்லாமல் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. சரிடா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்படி ஒன்று போய் நம்ம சொல்லி தான் நடந்ததுன்றதை நான் வெளியே காட்டணும்னு அவசியம் இல்லை. வெளியே வந்து இவங்களை நான் ஒரு கை பார்க்குறேன்னு அவங்கள எதிர்த்து நீ பேட்டியும் கொடுக்குற, எப்படிடா செய்வாங்க? சிம்பிள் விஷயம். வேகம் இருக்கலாம், விவேகம் இல்லைன்னா எப்பேற்பட்ட ஒரு தலைவனும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், உங்கள் வேகங்கள் எல்லாம் பாராட்டப்பட வேண்டியது. நீ விவரமாக விவேகமாக இல்லைன்னா உன் வேகம் பருப்பு வேகாது, உன் வேகத்தில் பருப்பு வேகாது. அவ்வளோதான், கோவிந்தா தான். சும்மா வேகத்தையே என்ன பண்ணுவோம். 4 பேர் கொஸ்டின் கேட்டாவே நம்ம பென்னு பதில் சொல்ல முடியலன்னா நாட்டு மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறேன்? அதே மாதிரி தான். அதாவது 5வது ஒரு விஷயத்தை நோக்கி போகிற 4 விஷயங்கள். ஒன்று தயாரிப்பாளர், ஒன்று டெக்னீஷியன், 2வது டெக்னீஷியன்ஸ், 3வது நடிகர் நடிகைகள், 4வது டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ், 5வது ஆடியன்ஸ். இந்த 4 பேர்த்துக்கிட்டையுமே ஒற்றுமை கிடையாது. அது எப்படி நீ வந்து தியேட்டரில் படம் ஓடுன்னு நினைக்கிறேன்? தியேட்டருக்கு எப்படி படம் போகும்? நீங்கள் 4 பேர் ஒற்றுமையாக இல்லைன்னா தியேட்டருக்காரன் எப்படி படத்தை போடுவான்? ஃபஸ்ட்டு அதை யோசனை பண்ண. தியேட்டருக்காரனை நம்ம எடுத்துக்கிறோம். அஃப்கோர்ஸ் தியேட்டருக்கு சம்மந்தமாக அம்மா திரையரங்கம்னு அரசு வந்து அறிவித்தாங்க. அது சம்மந்தமாக நம்ம பண்ணியிருக்கலாம், நம்ம போய் கேட்டிருந்தா பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக இந்த பண்ணுற மூடில் தான் இருந்தாங்க. கேட்ட விதம் சரியில்லை. நாகரிகம்ன்றது நம்ம சினிமாவில் நடிக்கும்போது காட்டினா மட்டும் பத்தாது, நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நடைமுறை செயல்பாடுகள்லையும் நம்ம நாகரிகத்தை காட்டலன்னு வைங்க. சும்மா சினிமாவில் மட்டுமே நல்லவன்னு பேர் வாங்கிட்டு வல்லவனாருக்கு தெரியலன்னு என்ன பண்ணுங்க? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் 3வது தடவையாக இசி மெம்பராக செலக்ட் ஆகும்போது கொஞ்சம் ஜெருக்கு அடிச்சது. ஏன்னா அன்பு தலைவர் விஷால் அவர்களை விட ஒரு 250 வாக்குகள் அதிகமாக பெற்று
நான் வந்து ஈசி மெம்பரை செலக்ட் ஆகிறேன். என்னைய அவரை விட ஜாஸ்தியாக போட்டாங்க நம்மளுக்கு அப்படின்னு. நம்பிக்கை தான், நம்ம பழகிற விதம் தான். இதுக்கு ஏதாச்சும் செய்யணும். நம்ம ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் வண்டி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் என்ன குழப்பம் வந்ததோ தெரியல, எல்லாமே அப்படி முறுக்கேறிடுச்சு. நான் சொன்னேன், தம்பி எதாக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்கணும். கவர்மெண்ட்டு தான், நான் அண்ணா திமுகன்றதுக்காக சொல்லலை, திமுகன்றதுக்காக, எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியோட சப்போர்ட் இருந்தால் தான் மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம சாதிச்சுக்க முடியும். ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர்ற டிஸ்பியூட்டு யார் யார்கிட்ட வருதோ அவங்களையெல்லாம் அழைத்து பேசுவதற்கு அரசாங்கத்தின் சப்போர்ட் நமக்கு இருந்தால் தான் அது இம்மிடியட்டாக சால்வ் ஆகிடும். அதே தான் அம்மா அவர்கள் இருந்தப்போ ஒரு கமிட்டியை போட்டு அவ்வளவு பெரிய போராட்டத்தை ஒரே நாள் காலையில் ஆரம்பித்தார். அம்மாவே லிஸ்ட்டு போட்டாங்க, யார் யார் வரணும் பேச்சுவார்த்தைக்கு. ஒரு ஆர் உதயகுமார், பி வாசு, உதயகுமார் கூப்பிடுங்க, யார் யார் ஒரு 5 பேர் லிஸ்ட்டு போடுங்கன்ட்டாங்க. நான் சொல்லேன், எங்கள் தலைவர் பாரதி ராஜா, பி வாசு, நான் தான் லிஸ்ட்டு போட்டேன். அன்றைக்கி சாயந்தரமே மத்தியானத்துக்கு மேலே மீட்டிங். மற்ற துறை, பெப்சியிலிருந்து யார், அதிலிருந்து யார், இதில் எல்லாத்தையும் போட்டாங்க. ஈவினிங்குள்ளே மேட்ரு அத்தனையும் சால்வ் பண்ணி கையெழுத்து போட்டு எல்லாம் போய் அவங்கவுங்க வேலை பாருங்கள். நான் இருக்கிற வரையிலும் சினிமா துறையில் யாரும் சண்டையை போடக்கூடாது. இது அம்மா காலத்தில். தலைவர் காலத்தில் சினிமா துறையில் சண்டையே வந்ததே இல்லை. சண்டை வராது, வர வைக்க மாட்டார். அவர் ஒரு லுக் விட்டாவே காலி. அப்படி ஒரு ஹீரோ இருந்தது இந்த சினிமா. அட்லீஸ்ட் சினிமாக்காரங்களுக்காக ஒரு தலைவன் யார் இருக்கா சொல்லுங்க? நம்ம ஹீரோக்கள்ல நம்ம சொன்ன எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு, எம்ஜிஆரை மதித்த அளவுக்கு, புரட்சி தலைவரை மதித்த அளவுக்கு. அதே ஒரு மைனஸ் தானே. அதனால் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் நேற்று கூட நம்ம ஒரு இயக்குனர் சங்கத்துக்காக ஒரு விஷயத்துக்காக நான், என் தம்பி செல்வமணி, என் தம்பி பேரரசு எல்லாமே நம்ம போனோம். ஒரு சேனலுக்கு போனப்போ ஒரு ப்ரோக்ராம் சம்மந்தமாக போயிட்டு கடைசியில் அந்த சேனல் ஹெட் அவர்கிட்ட நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணேன் தெரியுமா? சின்ன படங்களில் ஒரு 100 படங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் கண்டிப்பாக வாங்குறோன்னு நாங்கள் தனி சேனலே ஆரம்பிக்கிறோம், ஃபில்முக்குன்னு தனி சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இது நான் அவங்கக்கிட்ட தனியாக பேசியிருக்கேன். என்னை வச்சு ஏதாச்சும் நீங்கள் சீரியல் பண்ணிக்கிங்கன்னு சொல்லலை. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கேன். என்னை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிங்க, நான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன், என்னை கவனிச்சிங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க போல் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த சினிமா துறையில் தலைவர்களை நம்பி ஏமாந்துடும். ரொம்ப ஏமாற்றம் தான். ஸோ அதனால் நானே முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நான் வர்றதில்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். நான் எடுத்த படங்கள் எவ்வளவுன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. தெலுங்கில் கூட 2 படம் பண்ணேன். நான் 10, 12, 15 எனக்கு கணக்கு போட தெரியாது. ஆனால் தயாரித்த படம் ஒன்று தான். எது? கற்க கசடற. அதோட என்னுடைய டைரக்ஷன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எல்லாம் பண்ணியிருந்தார். வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ ஒரு படம் ஸ்டார் வச்சு பண்ணாலே காலர் தலைக்கு மேலே போயிடுது. அத்தனை ஸ்டார் வச்சு பண்ணவர். அவ்வளோ ஒரு இயல்பாக, ஒரு மனித நேயத்தோட எல்லாரையும் அரவணைச்சு அன்பாக பழகிற எங்கள் இயக்குனர் ஆர் உதயகுமார் சார். அவருக்கு நான் உங்கள் சார்பாக நன்றி சொல்கிறேன். ஏன்னா அது தெரியும் எனக்கு. இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் சில விஐபிலாம் எந்தளவுக்கு அதுன்னு தீண்டத்தாழமாக நினைக்கிறாங்க. சினிமாவில் இருந்துட்டு சினிமாவில் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இந்த சிறு படங்கள்னாலே தீண்டத்தாழமாக நினைக்கிறது. சினிமா ஒன்றே ஒரு நாளைக்கு ஒதுக்கிறோம். பெரிய உடம்பு சின்ன உடம்புல சினிமா தான். என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு சினிமா தான். அந்த உணர்வு இருக்கணும். ஒரு படத்தோட கதை ஒரு பிஆர்ஓ தெரிஞ்சிருக்கு. இப்பெல்லாம் நிறைய படங்களோட கதை அந்த ப்ரொடியூசருக்கு தெரியறதில்ல. ப்ரொடியூசர் மேனேஜரோடையும் பார்க்குறாங்க, கேஷியரோட பார்க்குறாங்க. இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ சம்பளம், பணம் எண்ணி கொடுக்குற மட்டும்தான் கேஷியர் வேலை தான் நிறைய ப்ரொடியூசர் பார்த்துருக்காங்க. தவிர நாளைக்கு என்ன சீனுங்கிறது தெரியாது. இப்போ எந்த ஆர்டிஸ்ட் எந்த கேரக்டர் பண்ணுறாங்க
சத்யராஜ் இருக்காரா, அவர் போலீஸா வக்கீலா தெரியாது. அட்வான்ஸ் கொடுத்து வந்துட வேண்டியதான். இன்றைக்கி நிலம் வந்து ப்ரொடியூசர் நிலம் ரொம்ப மோசமாக இருக்குது. பெரியவரோட கதை சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு எந்த இயக்குனராவது ப்ரொடியூசரை மதிக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்கலாம். கை நீட்டு சம்பளம் வாங்குகிற ப்ரொடியூசரை மதிக்காத யாரும் உருப்பிட முடியாது. ஓடுற குதிரை மேலே இருந்துக்கிட்டுலாம் நீ வந்து யாரும் தெம்பாக இருக்காதீங்க, திமுறா இருக்காதீங்க. அதே குதிரை தூக்கி வந்துட்டு போயிட்டே இருக்கும். சினிமா நிறைய பேர் பார்த்துச்சு. தயவு செய்து இயக்குனராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எந்த ஒரு தொழில்நுட்ப கலைஞராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், சினிமாவில் முதல் மரியாதை தயாரிப்பாளருக்கு தான். அதே மாதிரி சில தயாரிப்பாளர் நான் சொல்லிக்கிறேன், தயாரிப்பாளர் நேசிக்கிற டைரக்டரை விட்டுறாதீங்க. உங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணும், வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு டைரக்டரை அவன் சம்பளத்தை கை வச்சுருச்சிங்களே, அதுவும் பாவம் தான். ஒரு காலத்து தயாரிப்பாளர் வந்து ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியாக டயத்துக்கு வரல, லேட்டாக வந்தார் அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து ஹீரோட சண்டை போட்டுருப்பாங்க, நியாயமானதான். சில நேரங்களில் சொன்ன டயத்துக்கு படத்தை எடுத்து முடிக்கலை அப்படின்னு டேரக்டரோட பிடிச்சி சண்டை போட்டாங்க, அது நியாயமான விஷயந்தான். விநியோகஸ்தர்கிட்ட படத்தை கொடுத்துட்டு சில கணக்கு வழக்கில் பிரச்சனை வரும், அப்போ அந்த விநியோகஸ்தர்கிட்ட பிடிச்ச சண்டை போட்டது சரியான விஷயந்தான். ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க தியேட்டரில் போய் கேட்காம தூக்கிட்டாங்க, இல்லை சரியான கணக்கு வரல, இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போது ஒரு பிடிச்ச தியேட்டர் ஓனரிடம் சண்டை போட்டது ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைன்னா, தயாரிப்பாளர் வந்து ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுற ஆள்கிட்ட சண்டை போட்டுக்கிறாங்க, தெரிச்சண்டை மாதிரி. ஒரு பிடிச்ச நிலம் வந்து அவளுக்கு கேவலமாக போச்சு. ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு. நீங்கள் படத்தை விமர்சனம் பண்ணுங்கள், ஆனால் ஒரு டைரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் அந்த ஹீரோவையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை உங்களுக்கு. நீ யார் கேமரா ஆன் பண்ணிட்டு நீ பேசுனா நீ பெரிய ஆளா? நீங்கள் ஒருமையில் பேசுறீங்க. இப்போ நடிச்சு பண்ணியிருக்காங்க, அப்படி நடிச்சு பண்ணியிருக்காங்க, இந்த கதை இங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஒருமையில் பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு மரியாதை முக்கியம். முதல்ல விமர்சனம் பண்ணால் நீ பிரம்மா இல்லை, நீ பெரிய படைப்பாளி இல்லை. ஓரளவு தான் பொறுப்போம். நாளைக்கு ஏன் படம் வரும், நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், அதெல்லாம் நான் சந்திக்க தயார். இதுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு சினிமாவை தவிர நான் வேறு அதிக நேசம் வேறு எதுவுமே இல்லை. எதிர்காலத்தை சின்ன தயாரிப்பாளர்களோட ஒரு நல்ல எதிர்காலத்தை தயாரிப்பு சங்கம் தான் உருவாக்கணும். கோணலாக இருந்தாலும் என்னோட தான் டைட்டில் தான் கோணல். நான் படம் நேர்மையாக எடுத்துருக்காரு நினைக்கிறேன். கதை நேர்மையாக இருக்குது. ஒரு நேர்மையாக படத்தை எடுத்து முடித்து ஒரு நேர்மையாக ஒரு இசை வெளியீட்டாளர் நடத்தியிருக்காரு. இந்த படம் ஒரு நேர்மையான வெற்றி அடையும். நன்றி, வாழ்த்துக்கள். பெப்சியில் 25,000 தொழிலாளிகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா நிச்சயமா சின்ன படம் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பெரிய படங்கள் இங்கேயே நடக்கிறாங்க, ஹைதராபாத் நடக்குது, இல்லைன்னா ஜப்பானில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிறு படங்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் தமிழன் வாழணும்னே தமிழுக்காக இருக்கிறாயா, வேற யாரையா தமிழுக்காக இருக்கா? வேற எல்லாம் வந்து வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் பண்ணுறாங்க. இந்த சின்ன படம் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் சார் பண்ணீங்க, தமிழ்நாட்டில் தான் பண்ணார், வேற எங்கேயும் பண்ணவே இல்லை. அவர் பாருங்கள் சென்னையில் பண்ணியிருக்காரு. இன்னும் தொழிலாளி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும்னு இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சின்ன படங்கள் வாழ்வதற்காக அத்தனை வழியும் இப்போ நாங்கள் ஒரு எங்கள் கில்டுலேருந்து அதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆளை போட்டிருக்கோம். விஷால் சார் சொன்ன மாதிரி இல்லை, ஒரு ஆளை போட்டு 110 நாட்டில் தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது இந்த எப்எம்எஸ்ங்கிறது போகுது. அந்த எப்எம்எஸ்ஸை 110 நாட்டிலையும் ஒரு 1 லட்ச ரூபாய்னா கூட பல கோடி வரும். அதுக்கான முயற்சிகளை நான் அந்தந்த நாட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 55 நாட்டை நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 50 நாடு பண்ணிட்டாக்கா எப்எம்எஸ்லேயே நமக்கு பணம் வந்துடும். எப்எம்எஸ்லேயே நமக்கு அழகான பணம் வந்துடும். அதோட முயற்சிகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சும்மா இல்லை, கில்டில் இப்போ கூட இவர் சொல்லும்போது சொன்னார் கில்டு வந்து எப்படின்னு. கில்டு வந்து நான் வரும்போது 25,000 இருந்துச்சு, இன்றைக்கி பல கோடி கில்டுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு தனியாக ஒரு பெரிய இடம் வாங்கி இந்த மாதிரி ஃப்ரீவி தேட்டருக்கு கட்டுறதுக்கான அத்தனை இதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இடைஞ்சல் வரத்தான் செய்யும், வராமல் இருக்காது, வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் ஊதி தள்ளி போய்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் நியாயமாக இருக்கிறனால நான் ஜெயிச்சே தருவேன்.
இந்த ஜெயிக்கிறது எல்லாமே இந்த படங்கள், இந்த சிறிய படங்களுக்கு 1 கோடி ரூபாய் வர்றதுக்கு வருமானம் வந்துட்டு தான் நான் அந்த கில்டை விட்டு போவேன். இது இந்த இடத்துல இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு அத்தனை பேரும் கேட்டுக்கிறேன், டைரக்டர் கேட்குறேன், தயாரிப்பாளர் கேட்குறேன், இதில் இருக்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. தமிழர்களுக்கு வேலை கொடுங்க சார். நடிகராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அதுக்காக நான் யாருக்கும் வேறு யாருக்கும் கொடுக்க வேணாம்னு சொல்ல. ஏன்னா எங்களுக்கு, எங்கள் அம்மாவுக்கு முதல்ல நாங்கள் பிள்ளையாக இருக்கணும். எங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி ரயில்வேயில் நம்ம கிடையாது, ஃப்ளைட் ஏர்போர்ட்டில் நம்ம கிடையாது, பிஹெச்எல்ல நம்ம கிடையாது, எதுலேயுமே வந்து தமிழன் கிடையாது. இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில் போனோட அவன் ஏன் போயான்றான் நமக்கு ஒன்றும் தெரியல. நம்ம நாட்டில் இருக்கமா இல்லை வேறு நாட்டில் இருக்கமான்னு தெரியல. சைனாவில் தமிழ் பேச தெரியுது, ஏன்னா இங்கே தமிழ் பேச கூச்சப்படுறான். தமிழ் உலகத்தில் வந்து எத்தனை ஆண்டு சொன்னாங்க, யாரோ சொன்னாங்களா, இல்லை 1000 ஆண்டுகள் சொன்னாங்க. பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் யோகாங்கிற கலையை மிகப்பெரிய அரிய கலை கண்டுபிடிச்சவன் தமிழன். செவ்வாய் கிரகம் சகப்பார்கனி கண்டுபிடிச்சவன் தமிழன். கிரகங்கள் அத்தனை கிரகங்களும் கண்டுபிடிச்ச தமிழன். இன்னைக்கு தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. குழந்தை தலைகீழ இருக்குன்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கல்வெட்டில் செதுக்கி வச்சவன் தமிழன். அப்போ அவனுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு அந்த தமிழை கண்டுபிடிச்சிருப்பான் பாருங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாம் சொன்னாங்க இளமையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. யோகாசனம்ங்கிற ஒரு அரிய கலை, அந்த அரிய கலையை செய்கிறவன் அத்தனை பேரும் இளமையாக தான் இருப்பான். யாருமே வயசானது தெரியவே தெரியாது. அதனால நீங்கள் எல்லாம் யோகாசனம் பண்ணுங்க. மருத்துவம் வந்து நம்ம தலைவலின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டோலாப்பர் வாங்கி போடுறோம். ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா கசக்கிட்டு ஒரு ஓட்டையை போட்டு விரிஞ்சிங்கன்னா 10 செகண்டில் எலுமிச்சம் தலைவலி போயிடும். ஜலதோஷம் எவ்வளோ பெரிய ஜலதோஷம், உட்காரவே முடியாது ஜலதோஷம். மஞ்சளை நல்லா சுட்டு மூக்கில் உறிஞ்சிங்கன்னா ஜலதோஷம் வரவே வராது, போயிடும். இது வந்து சிம்பிள். அதாவது நம்ம உடம்பை நம்ம கெடுத்துக்கிறது இல்லை. ஒரு டோலா போடுறதுனா கிட்னி பாதிச்சோம், கிட்னி பாதிச்சா டயாலிஸ் பண்ணுங்க. டயாலிஸ் பண்ணி யாருக்கு லாபம்? ஆமாம், டாக்டர் தான் லாபம். நமக்கு என்ன லாபம்? லாபமே இல்லை. அதனால் உடம்பை நல்லா வச்சுங்க. ஏன்னா இவர் நல்லா உடம்பு வச்சுருக்காரு, அதனால சொன்னேன். இவர் இந்த இடத்துல தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா டைரக்டரு, வருங்கால ஹீரோ, வருங்கால தயாரிப்பாளர் சொல்லிட்டாங்க அவர் அடுத்த படம் வைக்கிறோன்ட்டு. நிச்சயமாக நீங்கள் நல்ல படம் பண்ண போகிறீங்க சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற மனமார்ந்த உங்கள் எல்லோரும் கைத்தட்டல் மூலியமா நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி ஆகணும். ப்ரொடியூசர் இப்போ சந்தோஷப்படுற மாதிரி இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, காதலே கோணலானது தான் இல்லையா? காதலை சொல்லும் வழி தங்கம், அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துருப்போம். சொல்கிறார்கள் காதலை சொல்லும் வழி தங்கம், சொல்கிறார்கள் காதல் சொல்லும் வழி வைரம். இன்னும் சொல்வார்கள் காதல் சொல்ல பல வழிகள் உண்டு, ஆனால் காதல் செய்யும் வழி காதல் செய்வது மட்டுமே. இந்த இடத்துல கை தட்டலாம். சரி, காதல் செய்வது எப்படி? கண்ணியர் பேசும் மொழி நாணல், காளையர் வீசும் வலை பேணல், காதலர் கூடும் வழி மோனல், காணலாய் போவது காதலின் கோணல், கோணலின் காதல் மெய்ப்பொருள் காணல், மெய்ப்பொருள் காண்பதுதான் கோணலா இருந்தாலும் என்னோடது. மனங்களின் கோணலுக்கு மாற்று மருந்து காதல். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மனங்களின் கோணலுக்கு மாற்று மருந்து காதல். காதல் செய்யும் வழிகளில் ஒன்று ஏற்றுக்கொள்வது, அக்செப்டன்ஸ். எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்வது. கோணலா இருந்தாலும் என்னோடது தான் என்று ஏற்றுக்கொள்வது, எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்வது தான். நன்றி, வணக்கம். இந்த கோணலா இருந்தாலும் என்னோடங்கிற திரைப்படம் ரொம்பவே சிரமப்பட்டு அது எந்த அளவுக்குள்ள போயிட்டு எப்படி சுற்றி எங்கே வந்தது, சும்மா இப்படி கொடுக்க வேண்டியதை எங்கெங்கேயோ சுற்றி கொடுக்குற கதையா ரொம்பவே எடுத்து முடிச்ச கிருஷ்ணகுமார் சார். அவர் தான் இந்த விழாவோட நாயகன். இந்த விழான்னு இல்லை, எந்த விழா, இது வெற்றி விழா, எந்த விதமான இதாக இருந்தாலும் அவர் மட்டும்தான். பாடல்கள் எழுதி கொடுக்குறதுல கவிஞராகட்டும், அதில் கரெக்ஷன் கொடுக்குறதுல வந்து டீச்சர் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி மேடையில் இருக்கிறவங்களாம் நான் எதிர்பார்க்காதவங்க. எங்கள் ஊரில் எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி, அப்படி தான் எனக்கு வந்து ஜாகவர்தாங்க சார் எல்லாருமே தெரியும். அது மாதிரி எங்கள் ஊரில் கிளியோபாட்ரா தியேட்டரில் வந்து பேரரசு சாருடைய திருப்பாச்சி படம், இந்த மாதிரி உதயகுமார் சாருடைய எஜமான் படம் வீட்டில எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படிலாம் நான் அவங்க வந்து பக்கத்தில் உட்கார்ந்துட முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கல. இன்றைக்கி அது நடந்திருக்கு. அதுக்குண்டான வாய்ப்பை எல்லாமே எனக்கு தேடி கொடுத்துச்சு. என்னோடய திறமை நான் நம்புகிறேன். எல்லாரு கூடயும் நானும் கண்டிப்பாக நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கிருஷ்ணகுமார் சாருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் தேங்க் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன்.
இந்த நிலமையில் இந்த பொசிஷனில் இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா அதுக்கு முழு காரணமும் என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரியலி ஐ மீன் இட். ஐ லவ் யூ. தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி டீம் ஒர்க் தான், தட் இஸ் நோ டவுட். பட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இன்னைய வரைக்கும் அதை கஷ்டப்பட்டு அதை கரெக்டாக இன்னை வரைக்கும் கொண்டு வந்தது, ஒரு தனியாலேருந்து கொண்டு வந்தது இயக்குனர் கிருஷ்ணகுமார் அவர்கள் தான். ஸோ அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த பொசிஷனுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கவே முடியாது. தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. பட் தனி ஒருவனாக இருந்து போராடி உருவாக்கினா ஒரு தோப்பையே உருவாக்கலாம் அப்படின்னுட்டு இருக்கு. ஹி இஸ் a குட் எக்ஸாம்பிள் ஐ திங்க். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பியூட்டிஃபுல் லவ் சப்ஜெக்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்ட். நல்ல சாங் இருக்குது. சாங்ஸோட லிரிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், என்னோட பசங்க யதுநந்தன் அண்ட் சஞ்சனா வந்து பவர் ஸ்டாரோட ஒரு சாங்கில் சின்ன பிட்டு ஆடி இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அவங்கள பிளெஸ் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், என்னோட மதுரையில் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பட் தெய்வமாக இருந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு எப்போவுமே ஆல்வேஸ் இருக்குன்னு நம்பிக்கையோட என்னோட அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சின்ன பட்ஜெட், ரொம்பவும் புது தயாரிப்பாக எடுத்திருக்கோம். ப்ளீஸ் என்கரேஜ் மீ, ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஐ நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். And thank you. A lot of thank you for your giving opportunity.